செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டு ராஜாஜி நகர் பகுதியில் தொடர் மின்வெட்டு காரணமாக ராஜாஜி நகர் ஊர் சங்கம் சார்பாக ராஜாஜி நகர் தலைவர் எஸ்.ஜே. சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டில் மின்வாரிய அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனுக்களை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் கூறும்போது இந்த பகுதியில் தினமும் காலையும் இரவும் தொடர் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் குழந்தைகள், முதியோர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகின்றனர். மின்சாரத்துறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் தொலைபேசியும் எடுப்பதில்லை. மின்வாரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாடினால் அவர்களும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் இன்று மனுக்கள் கொடுத்து வந்துள்ளோம். மின்வாரியம் இதனை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரித்தார். சரி, நியூஸ்லயும் வந்துச்சு. இதுக்கப்புறம் ராஜா நல்ல கரண்ட் எதனா திருப்பி ஃபால்ட் ஆகி எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா சாலை மறியல் கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஆதார் கையில வச்சிருக்கோம், நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், நியூஸ்லயும் வந்திருக்கு, எல்லாம் ஆதார் கையில இருக்கு. மீண்டும் இந்த மாதிரி நைட் ஆனா கரண்ட் கட் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீ மேடம் கண்டிப்பா சொல்லிருக்காங்க. போராட்டம் கண்டிப்பா எம்மபுல் டேங்க்ல போய் உட்காந்துருவோம், ஊர் ஜனமே உட்காந்து சொல்லிருக்காங்க. அவங்க பாக்குறோம் அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா ஃபைல் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ராஜாஜி நகர் பொதுமக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் தெரிவித்துக்கிறோம். இதை அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எதுவுமே முறையான அறிவிக்கை தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது. ஊர் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். இதை நீங்கள் அங்கே வந்தால் சொல்லிடுங்க. இதை நீங்கள் உங்கள் சீல் போடுங்க. அவங்க குத்தாச்சு, என்கிட்ட குத்தாச்சு. ஒரு முந்திக்கு ஒரு 2-3 நாளே வர வச்சிடலாம். நீங்க இல்ல நீங்க நான் இப்போ நாங்க உங்ககிட்ட சொல்றோம்ல, நீங்க அதுமே அதிகாரி சொல்லலாம்ல. புது பில்லர் 16 புது வச்சு உங்களுக்கு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இப்போ ஆனா இல்ல சார் அவுட்டு சார். இப்போ அது வரைக்கும் நீங்க எப்பதான் நீங்க போடுவீங்க? இப்போ மழை சீசன் வர ஏற்கனவே கரண்ட் போயிடுச்சு, இன்னும் மழை சீசன்ல சுத்தமா போயிடும் கரண்ட். இல்ல ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றேன் நான். ப்ராப்ளம் இல்ல ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. நைட் ஆரம்பிச்சா அதோட ப்ராப்ளம் தினைக்கதான் ஆகுது. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றேன் சார். ஒரு சிம்பிள் மேட்ரு, எங்களுக்கு நைட்டு ஃபுல்லா கரண்ட் போக கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்க பண்ணி கொடுத்தா இது ஒரு சீக்கிரமா பண்ணி கொடுத்தா பப்ளிக் ஒவ்வொரு நாளும் அவசரப்படுறோம். இல்ல இதை இப்படிதான் விட்டுதான் பண்ணணுமா இல்ல ஆர்பார் பண்ணி தான் வாங்கணும்னா தாராளமா வாங்கிடும். கண்டிப்பா அப்படி பண்ணாதான் மேல வரைக்கும் போவாது. நீங்க தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு பிரஷர் கொடுத்தாதான் நீங்க கொஞ்சம் பண்ணலாம் பண்ணுவீங்க மேலத்துல இருந்து. எங்க சார் ஏஏ இல்ல ஏடிஏ இல்லைங்க. எங்க 1 வருஷம் ஆச்சு சார் போட்டு. அங்கேயே 10 லெட்டர் குத்துட்டு வந்துருக்கு. திருவொற்றியூர் 7வது வட்டம் ராஜாஜி நகர்ல இருந்து வந்திருக்கோங்க. நாங்க ஊர் தலைவரோட இங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். தண்டையார்பேட்டை பார்த்து மனு கொடுத்துருக்கிறோம். என்ன பிரச்சனைனா தொடர்ந்து மின்வெட்டு. ஒரு நாளா போல 365 நாள் 300 நாள் மின்வெட்டு தான். வர்ற அதிகாரிங்க சரி கிடையாது. எங்களுக்கு நிரந்தர ஏஇ கிடையாது, நிரந்தர ஏடியும் கிடையாது, எந்த போன் ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்க அதனால ஊர் ஒண்ணுபட்டு ஊர் லெட்டர் பேர்ல இன்னைக்கு ஈயை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஊர் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.